ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அனைத்து விதமான ஃபார்மெட்லேருந்து ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றதை வீடியோ மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் பதிவு மூலமாக வெளியிட்டார். அந்த வீடியோவில் சில பல கருத்துக்கள் இந்திய அணி குறித்து, அப்புறம் ரோஹித் சர்மா, தோனி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணிக்கு ஒரு கிடைச்ச பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங்கில் லெஃப்ட் ஹேண்டர் கௌதம் கம்பீருக்கு அப்புறம் இவர் தான் இந்திய அணியில் நிலைச்சு ஆடிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் வீடியோவில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு நல்ல மெமரிஸ் கொடுத்துருக்கு இந்திய அணி பிசிசிஐயும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்திய அணிக்கோசம் விளையாட்டேன், எனக்கு அது ரொம்பவே பூர்த்தி அடைஞ்சிச்சு. இதுக்கு மேலே தொடர்ந்து நான் ஐபிஎல்ல விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெஸ்ட்டு பேருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மாவும் நானும் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய நாங்கள் பேசிட்டு விளையாடுவோம், நிறைய நாங்கள் ஜாலியாக சிரிச்சிட்டு விளையாடுவோம். எங்களோட காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களோட காம்போவில் நான் விளையாடினது பெரிய மெமரிஸாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தோனியோட கேப்டன்ஷிப்பில் நான் விளையாடினது என்னோடய வாழ்நாளில் பொக்கிஷமான நாட்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில டைம் நான் ஃபார்ம் அவுட்டாக இருக்கும்போது தோனிக்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். அவர் எனக்கு நிறைய பர்சனல் அட்வைஸ் கொடுத்துருக்காரு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கேன். அதனால் எனக்கு தோனிக்கு விளையாடினது ரொம்ப பொக்கிஷமான நாட்கள். அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். இவ்வளோ மெமரிஸை கொடுத்த எனக்கு ரசிகர்களுக்கும் இந்திய அணி வீரர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காப்புல நம்ம தவான். ஆமாங்க, அவர் சொன்னார் பாருங்க அந்த பாயிண்ட், இந்த ரோஹித் சர்மா கூட விளையாடணுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் பேர் 2 பேரும் டெஸ்ட்டு, ஓடிஐ, T20 3 விதமான ஃபார்மேட்லையும் ஒரே பேர். இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க ஒரு காலத்தில். செமையாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, தவானோட கவர் ட்ரைக்கு பிடிக்காத ஆளே கிடையாது. ஏறி அந்த ஷாட் ஒன்று அடிப்பார் பாருங்க. ஆஸ்திரேலியா பிச்செல்லாம் பயங்கரமான ஒரு கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. ஏன்னா இந்திய அணி கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் ஷிகர் தவான். அந்த அளவுக்கு நிறைய டாமினேஷன்லாம் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில். ஐசிசி ட்ராஃபினாவே சூப்பராக விளையாடுற பிளேயரு நம்ம தவான் தான். அதனால் கண்டிப்பாக இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், என்ன இவர் ஃபார்மில் இருந்து லாஸ்ட்டாக எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணி அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் அனாதியாக ரிட்டையர்மெண்ட் ஆன மாரி இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா அது அப்படியாப்பட்ட தலை தோனி அப்படி தான் பண்ணார். அவர் ஃபார்மில் இருந்துன்னு மேட்ச்சில் ஆடின்னு இருந்தார். அவரே திக்குன்னு மேட்ச் முடிஞ்சோன்னே நான் ரிட்டையர் ஆகிறேன், எனக்கு எந்த செலிப்ரேஷன்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல லெஜண்ட் நம்ம யார் தோனி. அப்படியாப்பட்ட லெஜெண்டே நார்மலாக ரிட்டையர் ஆகிட்டார். பரவாயில்ல, தவான் அவரோட பர்சனலாக விட்டார். ஓகே, அவர் ஐபிஎல் இதுக்கு மேலே பார்க்கலாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஐபிஎல் விளையாடுவாருன்னு தவான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏன்னா அவர் அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. விடுங்க, நீங்கள் ஒரு ஷிகர் தவான் ஃபேனா மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணுங்கள். எத்தனை பேர் ஷிகர் தவான் ஃபேன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.